வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க ப்ரீநேட்டல் எக்ஸசைஸ், அதாவது கருவுற்று 12வது வாரத்திலிருந்து செய்யக்கூடிய பயிற்சி தான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சியை ரொம்ப ரிலாக்ஸாகவும் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் செய்யணும். நெக்கை ஃபார்வேர்ட் பேக்வேர்டாக மூவ்மெண்ட் பண்ணணும், சைட்வேஸ்லேயும் மூவ்மெண்ட் பண்ணணும், கிராஸ் சைட்லேயும் வந்து இதை மூவ்மெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் 15லேருந்து 20 டைம் செய்யணும். சிட்டிங் ஆர் ஸ்டாண்டிங்கில் கன்வீனியன்ட் பொசிஷனில் நின்றுக்குங்க. ஷோல்டர், எல்போ, ரிஸ்ட் மூன்றும் ஒரே ஹரிசாண்டல் பொசிஷனில் வச்சுட்டு பேக்வேர்டாக கொண்டு போகிறோம். அதே வந்து ஃபிங்கர் வந்து ஷோல்டர் தொட்டபடி கிளாக் வாய்ஸ் ஆன்டி கிளாக் வாய்ஸ் ரொட்டேட் பண்ணுறோம். நம்மளுடைய ஷோல்டர் வந்து காலை தொடுற மாதிரி மேல் நோக்கி தூக்கணும். நம்ம காலை நல்லா அகட்டி வச்சுக்கணும். கால் எந்த அளவு அகட்டி வச்சுருக்கோமோ அந்த அளவு கையையும் வச்சுக்கிட்டு பாடியை ஃபார்வேர்டாக லீன் பண்ணுறோம். மறுபடியும் நியூட்ரலுக்கு வந்துடும். ஃபார்வேர்டாக லீன் ஒரு 3/4 அடி ஹைட்டு வச்சு ஒரு ஸ்டெப்ஸில் வந்து ஒரு காலை தூக்கி ஃபஸ்ட்டு வைக்கிறோம். ஆல்டர்னேட்டிவாக வந்து அடுத்த நாட்டுக்கு காலை தூக்கி வைக்கிறோம். இது மாதிரி செய்யும்பொழுது நம்மளோட பேலன்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதுவரைக்கும் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாமே ஷோல்டரு, தோள்பட்டை எல்லாருடைய வலிகளையும் போக்குவதற்குரிய எக்ஸசைஸ். அதை தொடர்ந்து பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸாக ஒன் சைடாக படுத்துக்கிறோம். படுத்துக்கிட்டு ஒரு காலை மட்டும் மேலே ஸ்ட்ரைட்டாக அப்படியே தூக்குறோம். திருப்பி ரிலாக்ஸாக வச்சிடறோம். திரும்ப தூக்குறோம். அதே மாதிரி திரும்ப படுத்துட்டு அந்த காலை வந்து அதுமாரி செய்கிறோம். அப்புறம் நேராக படுத்துட்டு 2 காலையுமே பெண்ட் பண்ணுறோம். திருப்பி வந்து நீட்டுறது, பெண்ட் பண்ணுறது, நீட்டுறது. அடுத்தது வந்து நம்மளுடைய காலை வந்து ஏர்லேயே சைக்கிள் ஓட்டுற மாதிரி 2 காலையுமே மாற்றி 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 செய்கிறோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இந்த பொசிஷனில் இந்த இதை செய்யணும். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. அடுத்தது வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறோம். உட்காந்துட்டு நம்ம காலை நல்லா அகட்டி வச்சுட்டு 2 உள்ளங்கால்களும் ஒன்றோட ஒன்று டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு பாடியை நோக்கி நம்ம உள்ளங்காலை இழுக்கிறோம். எவ்வளோ தூரம் வந்து கொண்டு வரோமோ அந்த தூரம் கொண்டு வந்துட்டு திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணுறோம். அடுத்தது வந்து ஒரு காலை நீட்டி வச்சுக்கிறோம். ஒரு காலை பெண்ட் பண்ணிவிட்டு நீட்டி வச்சுருக்க கால் பக்கம் நம்ம உடம்பை லீன் பண்ணுறோம். அதே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் அதே மாதிரியே செஞ்சு வரோம். அதை இது மாதிரி செய்யும் பொழுது நம்ம உடம்புல உள்ள பெயின், இடுப்பு வலி இது மாதிரி உள்ள பிரச்சனைகளும் குறையும். நல்ல ஆக்சிஜனுடைய சப்ளையும் நல்லா இருக்கும். அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியும் நல்லாவே நல்லா பிளந்து வரும். சுகாசனம் சொல்லக்கூடிய சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம பாடியை வந்து நம்மளுடைய ஒரு கையை நல்லா பேக் சைடில் வச்சுட்டு இன்னொரு கையை வந்து ஆப்போசிட் சைடில் நீ மேலே வச்சு நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து நீல் சிட்டிங்கில் வந்து வஜ்ராசனம்ங்கிற சொல்லக்கூடிய அந்த சிட்டிங்கில் வந்து உட்காந்துட்டு கையை பின்பக்கமாக ஊனி நம்ம முடிஞ்ச அளவு எவ்வளோ இடுப்பை தூக்க முடியுமோ அந்த பக்கம் வந்து ஓரளவுக்கு இடுப்பை தூக்குங்க. திரும்ப வச்சுருங்க. திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறோம். திரும்பவும் இதே மாதிரி வந்து எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யுங்க. ஒரு லெக்கை நம்ம இருந்த இடத்துலேருந்து ஒரு 2 அடி ஃபார்வேர்டாக வச்சு பாடியை ஃபார்வேர்டாக பெண்ட் பண்ணுறோம். பின்னாடி உள்ள கால் வந்து பெண்ட் ஆகணும். பின்னாடி உள்ள கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதே மாதிரி 2 காலையுமே மாற்றி மாற்றி செய்யணும். நம்ம வால்ல இருந்து ஒரு 1/2 அடி வந்து காலை நின்றுக்கிட்டு நம்மளுடைய பேக் வந்து ஃபுல் சப்போர்ட்டும் வால்லையே இருக்கணும். அப்படியே உட்கார்ற மாதிரி கொண்டு வந்துட்டு திருப்பி ஸ்டாண்ட் பண்ணுறோம். இதே மாதிரி திரும்ப திரும்ப ஒரு 15லேருந்து 20 முறை வந்து செய்யணும். இந்த செய்யும் பொழுது நல்லா நீ ஜாயிண்ட்டு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பெயின்லாம் இல்லாமல் இருக்கும். நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். சிட்டிங்கில் உட்காந்துட்டு 1 லெக்கை ஸ்ட்ரைட்டாக தூக்கி நிப்பாட்டுறோம். ஒரு 5 செகண்ட் நிப்பாட்டிட்டு திருப்பி இறக்கிடுறோம். அதே மாதிரி அடுத்த காலையும் தூக்குறோம். ஒரு 5 செகண்ட் நிப்பாட்டிட்டு திரும்ப இறக்கிடுறோம். அடுத்தது வந்து நம்மளுடைய கால் வந்து சிட்டிங்கில் இருந்தபடியே நம்மளுடைய பாதத்தை நம்ம உட்காந்துருக்க சேர் மேலே தூக்கி வைக்கிற மாதிரி வச்சு வைக்கிறோம். திரும்ப கீழே வச்சிடறோம். இந்த 2 லெக்கையுமே திரும்ப மாற்றி மாற்றி இதை வந்து செஞ்சு வரணும். அடுத்தது நம்ம பாதத்தை பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டோஸ் எல்லாத்தையுமே மேல் நோக்கி நல்லா விரப்பாக நீட்டுங்க. திரும்பி இது பண்ணுங்க. கீழ் நோக்கி இதுங்க. விரலை வந்து நல்லா மடக்கி நீட்டுங்க. அதே ஆங்கிள் ஜாயிண்ட்டை மேலேயும் கீழேயும் வந்து நல்லா அசைவு கொடுங்க. அதே வந்து சைட்லேயும் இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டை வந்து அசைவு கொடுத்துக்கிட்டே வரணும். நல்லா ஆங்கிள் ஜாயிண்டில் எந்த வித பெயினும் இல்லாமல் அந்த கிராம்பை அடிக்கடி காலை இழுத்துக்குதும்பாங்க. இது மாதிரி செய்யும் பொழுது இந்த காப் மசிலில் இரவு தூங்கும் பொழுது இது மாதிரி இழுக்கும் அப்படிங்கிறக்கூடிய அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதே ஆங்கிள் ஜாயிண்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணுங்க. நல்லா ஏர் ரொட்டேஷன். கால் நல்லா உட்காந்துட்டு தூக்கிக்கிட்டு கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ஒவ்வொரு லெக்கையும் செய்யலாம். இல்லை 2 லெக்கையும் சேர்ந்தே செய்யலாம். இது வந்து ஒரு வகையான குளூட்டியல் ஸ்ட்ரெச்சிங்கு. இது மாதிரி காலை தூக்கி அடுத்த கால் மேலே தூக்கி வச்சுட்டு லைட்டாக காலை வந்து புல் பண்ணுறோம். புல் பண்ணும்பொழுது நம்மளுடைய பட்டெக்ஸ் தசைகளில் வந்து ஒரு மைல்டாக ஒரு பெயின் வரும். இது மாதிரி செய்யும்பொழுது குளூட்டியல் ஸ்ட்ரெச்சிங் அப்படிம்போம். சேரில் உள்ள ஆம் ரெஸ்ட்டை பிடிச்சிட்டு புஷ் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஏறிச்சு நிற்கணும்.
நின்றுட்டு திரும்ப உட்காந்துடுறோம். இதில் உள்ள ஒவ்வொரு எக்ஸசைஸுமே 15லேருந்து 20 முறை வந்து செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது வந்து பார்த்தோம்னா, நல்ல ஆக்ஸிஜன் சப்ளை நல்லா இருக்கும் நம்ம பாடிக்கு. ப்ளஸ் வந்து ஆக்ஸிஜன் அந்த கருவுக்குரிய ஆக்ஸிஜனும் நல்லா இருக்கும். நியூட்ரிஷன் வந்து நல்லா சப்ளை ஆகும் கருவுக்கு. இத வந்து கம்பல்சரி ஒரு டைம் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களால எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு செய்யுங்க. இந்த எக்ஸசைஸ ஒவ்வொன்னையும் செய்றதுக்கு முன்னாடி ஒரு இயல்முறை மருத்துவருடைய ஆலோசனைய பெற்றுக்கொண்டு இந்த எக்ஸசைஸ நீங்க செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஐயப்பனுடன் நன்றி. வணக்கம்.